நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். தோல்வியின் பாதையில் போனாலும் ஏமாற்றத்தின் பாதையில் போனாலும் ஆண்டவரோடு கூட அல்லது ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய் வந்தோம் என்று சொன்னால் அந்த தோல்வியை கூட அவர் ஜெயமாய் மாற்றி விடுவார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:3 வாசிப்போமானால் மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். மோசே அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறார். அங்கு எல்லாவித காரியங்களையும் கற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய ஜனங்களுக்கு எப்படியாவது ஒரு மீட்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அந்த மோசைக்குள் இளம் வயதிலே இருக்கிறது. ஒருவேளை தாயின் மூலமா அது ஊட்டப்பட்டிருக்கலாம். தாயின் மூலமா அந்த இருதயத்திலே ஊற்றப்பட்ட அந்த எண்ணம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் தன்னுடைய மாம்சத்தினால் அதை செய்ய முடியவில்லை. எப்படியாவது இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டும் தோல்விதான். கடைசியிலே ஜீவன் தப்ப வண்ணாந்தரத்திற்கு ஓடி போகிறார். அரண்மனை வாழ்க்கை 40 வருடம் முடிவு பெற்றது. வண்ணாந்தரத்திலே 40 ஆண்டுகள் அலைந்து திரிகிறார். அவர் ஒருவேளை அவரை பார்த்து யாராவது கேட்டால் எல்லாம் எனக்கு தோற்று போய்விட்டது, நான் ஆடு மேய்த்து இங்கே நான் செட்டில் ஆகிவிட்டேன் என்று தான் சொல்லக்கூடும். எல்லாம் முடிந்து விட்டது, ஒரு ஆசை நிறைவேறவே இல்லை, தோல்விதான். ஆனால் ஒரு நாள் தேவன் மோசேயை சந்தித்த காரியங்களை எல்லாவற்றை விலக்கி காண்பித்தேன். ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். கானான் தேசத்துக்கு நேரம் நடத்த விரும்புகிறேன். அங்கு கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறேன். நீ அதற்கு உதவி செய்ய வேண்டும், நீ வா என்று சொல்லி கூப்பிடுகிறார். மோசே மறுக்கிறான். என்னால் முடியாது, நான் தோற்று போனவன். இல்லை பரவாயில்லை, வா என்று சொல்லி மீண்டுமாய் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமா ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது வல்லமையும் பலத்தையும் கொடுத்து அதே தேசத்துக்குள்ளே எகிப்துக்குள்ளே கொண்டு போகிறார். மகத்தான காரியங்கள் மோசையின் மூலமா நடக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவித்து வனாந்தரத்திலே நடத்தக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் மோசைக்கு கொடுக்கிறார். தோல்வி ஜெயமாய் மாறுகிறது. எந்த ஜனங்கள் புறக்கணித்தார்களோ, எந்த சொந்த ஜனங்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எந்த இடத்திலே தங்குவதற்கு கூட இருப்பதற்கு கூட வழி இல்லாமல் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை வந்ததோ, அதே இடத்திற்கு கொண்டு போய் வல்லமையின் தேவன் மோசையோடு கூட இருக்கிறதை காண்பித்தார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய கிரியை, ஆண்டவருடைய செயல். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே சில காரியங்களை முயற்சி எடுக்கிறோம், சில காரியங்களை யோசிக்கிறோம், ஏதாவது இன்வெஸ்ட் பண்றோம், எல்லாமே தோற்று போகும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். சில இடத்திலே அவமரியாதை ஏற்படுகிறது. நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த சுதந்திர வீதம் மறுக்கப்படுகிறது. எல்லா பக்கத்திலும் இந்த நெருக்கங்கள் துரத்தப்படுகிறோம். இனி உனக்கு பங்கு இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி தள்ளப்பட்டாலும் கூட ஒரு நாள் வரும் ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போமானால், நம்முடைய காரியங்களை கொடுப்போமானால் அத்தனையும் ஜெயமாய் மாற்றுவார். சொல்லப்போனா தலைகளாய் மாற்றி வெட்கப்பட்ட இடத்திலே, தோற்று போன இடத்திலே தலையை உயர்த்தி ஜெயத்தை கொடுப்பார். ஒரு அருமையான குடும்பத்திலே, கிராமத்திலே பிள்ளைகள் உண்டு. அதுல ஒரு பையன் மட்டும் ரொம்ப சுறுசுறுப்புன்னு சொல்வதை காட்டிலும் எதையாவது செய்து நஷ்டத்தை ஏற்படுத்துவான். அவனுக்கு என்ன, எப்படியாவது ஒரு லாபத்தை ஏற்படுத்தணும், நம்முடைய குடும்பத்தை உயர்த்தணும், ஏதாவது சொல்லி போய் கண்மூடித்தனமா எல்லாம் செய்வான். ஆனால் அதனால் எவ்வளவோ நஷ்டம். பெற்றோருக்கு இவன் மேல பயங்கர வெறுப்பாயிருச்சுது. இதை பார்த்தாங்க, இவன் விட்டா எல்லாத்தையும் அழிச்சிருவான்ட்டு அவனை அடிச்சு தரது, நீங்க வீட்டிலே இருக்காண்டாப்பா, நீ போப்பான்ட்டு அனுப்பிட்டாங்க. இவன் எவ்வளவு சொல்லி பார்த்தா இல்ல, நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பொண்ண வேற எங்க போன தூரதேசமா பட்டணத்துக்கு போயிட்டான். அங்கும் போய் கடும் முயற்சிகள் எடுக்கிறான். எல்லாம் தோல்விகள் தான். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஊருக்கும் திரும்ப முடியாது. இப்படி இருக்கும்போது எல்லாமே வேலையும் சரியானது கிடைக்கலன்னு சொல்லி உட்காரும் போது ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு ஆலயத்தின் ஓரமா அப்படி கடந்து போகும்போது அங்க ஆராதனை நடக்கிறது. என்னதான் நடக்கிறது கொஞ்சம் பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும். இவனுக்கு கேட்கிறான். இவனுக்கு முன்னும் முதல்ல புரியல. ஆனாலும் அந்த ஊழியர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் ஆழமா, நீ யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை மாற்றுவார், உன்னை பயன்படுத்துவார், உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். இந்த வார்த்தை மட்டும் ஆழமா உள்ளமா போயிடுச்சு. உடனே இந்த ஆண்டவர் என்ன மாற்றுவாரா, இந்த ஆண்டவர் என்ன பயன்படுத்துவாரா, இந்த ஆண்டவர் என்ன உயர்த்துவாரான்கிற ஒரு நம்பிக்கை வந்தவுடன் அந்த ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கை கொடுக்கிறான். அன்றிலிருந்து இயேசுவானவர் நடத்த ஆரம்பிக்கிறார். தோல்விகள் ஜெயமாகிறது, வேலை கிடைக்கிறது, அதே வேலை கிடைக்கிற இடத்துல உயர்வுகள் கிடைக்கிறது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றா, அதுல நிறைய காரியங்களை சாதிக்கிறார். வருடங்கள் கடந்துருச்சுதே. அங்கே ஒரு குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து நல்லா செட்டில் ஆயிட்டாரு. ஒரு நாள் அவங்க கிராமத்துல பார்த்த ஒரு சகோதரர் அவரை பாக்குறாப்ல, எப்ப நீ இந்த தம்பி தானே இங்க இருந்து வாடிலே நீ தானா? நான் தான். இப்ப ஊர் பக்கமே வர்றது இல்லையா, ஊரே மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா அவன் பெற்றோர் உன் கூட பிறந்தவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ ஏதாவது செய்யலாம்னு சொல்லும் போதுதான் இவனுக்கு திரும்பவும் ஊர் ஞாபகம், பெற்றோர் ஞாபகம் வந்தது. உடனே மனதிலே முடிவெடுத்து சொந்த ஊருக்கு போய் பார்க்க போகிறான். பரிதாபமான நிலைமை, பாலடைந்த வீடு, சூழ்நிலை எல்லாம் வெறுமையாக இருக்கிறது. ஆனால் இவன் போய் அங்க பார்த்த உடனே ஆண்டவர் தான் இவனை மாற்றி விட்டாரே. மனதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டதுனாலே
எப்படியாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தாரை அத்தனை பேரும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்படியான காரியத்தை எந்த நாட்களிலே துரத்தப்பட்டானோ அந்த வாலிபன் மூலமாகவே அந்த இடத்திலே கர்த்தர் கிரியைகள் நடப்பிக்க ஆரம்பித்தாராம். யோசித்து பாருங்கள். தோல்வியை கண்டு துவண்டு போயிடாதங்க. ஏமாற்றத்தை கண்டு அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உட்கார்ந்துடாதங்க. என் ஆண்டவர் மீண்டுமாய் தோற்று போன பகுதிகள், விட்டு போன பகுதிகள், கெட்டு போன பகுதிகள், கைவிடப்பட்ட பகுதிகள், அவமானத்தின் பாதையில் கடந்து போன பகுதிகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். இந்த நாள்ல நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தாலும், இயேசுவே நீர் என் தோல்வியை ஜெயமாக்குகிறவர், இயேசுவே என் சூழ்நிலை மாற்றுகிறவர், உம்மால் முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்க. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. சில காரியங்கள் தாமதமாகலாம், உங்க பார்வைக்கு அது தாமதமாய் தெரியலாம். தேவன் சரியான நேரத்திலே சரியானபடி செய்வார். அப்படியே கரத்துல கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் சமூகத்துல வந்திருக்கிறோம். அநேக முயற்சிகளில் தோற்று போகும் பொழுது, அநேக காரியங்கள் நாங்கள் சோர்ந்து போகிறோம் அப்பா. சோர்ந்து போவதோடு மட்டுமல்ல, நம்பிக்கை இழந்து போய் விடுகிறோம். அப்படி அல்ல, இந்த நாளிலும் நம்பிக்கை இழந்து போய் சோர்ந்து போய் நான் நினைச்சது கிடைக்கல, நினைச்சதை செய்ய முடியல, என் வாழ்க்கை எல்லாம் தடையா மாறிடுச்சுது, என் வாழ்வே போயிடுச்சுது, இனி என்ன இருக்குன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இன்னைக்கு கண்ணோக்கி பார்த்து, தோற்று போன மோசையை மீண்டுமாய் அழைத்து வல்லமை கொடுத்து, என்ன விருப்பம் அந்த இருதயத்திற்குள் இருந்ததோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றி நீர் நடத்தினீர். அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும், அந்த பாக்கியம் உண்டாகட்டும், அந்த நன்மை உண்டாகட்டும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உண்டே, அவர் ஜெயமாய் நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.